to everyone. So I'm Dr. Anand, consulting physician at Apollo Healthcare. So today I'm going to be talking about, இன்னைக்கு topic it's going to be about hypertension. And what is hypertension? What are the basics around hypertension? The blood pressure எப்படி handle பண்ணணும்? என்ன basic problem? எங்கே நடக்குது? என்ன பண்ணா அதை நம்ம control பண்ணலாம்? And how to, what are the treatment options available? So first of all, like to know what is blood pressure. So what is the normal blood pressure? Normal blood pressure is something like 120 by 80, which we all came across and நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குது பத்தி. பட் என்ன ஆக்சுவலா நடக்குது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட் இது எங்க ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா திஸ் இஸ் இன்டைரக்ட்லி மெஷரிங் தி கார்டியாக் ஃபங்க்ஷன். எப்படி ஹார்ட் பம்ப் பண்ணுதா, ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கா, அது பம்ப் பண்ற பிளட் ரத்த குழாவையா நார்மலா வருதா, அந்த பம்பிங் நேச்சர் பிளஸ் சிஸ்டமிக்கா நம்ம சொல்றோம்னா சிஸ்டமிக் அந்த மாதிரி. So இந்த வேரியேஷன்ஸ் நம்ம அசஸ் பண்றதா blood pressure actually. So what happens is that each time the heart beats, ஒவ்வொரு வாட்டி heart beat பண்ணும்போதும் it pumps blood into the blood vessels and this creates a pressure against the wall of the blood vessel. This is called as blood pressure. And normally healthy personல வந்துட்டு it rises and it will keep changing. It will not be static. ஒரே blood pressure நாள் ஃபுல்லா இருக்காது. காலையில கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் கம்மியாகும், நைட் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும், திரும்ப அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நாட் வென் திஸ் வேரியேஷன் அந்த அப் அண்ட் டவுன் இல்லாம ஒரே ஹை ப்ரெஷரே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஹைப்பர்டென்ஷன். ஸோ பெர்சிஸ்டன்டா ஒரு பர்சனுக்கு ஹை ப்ரெஷரே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னா தட் லீட்ஸ் டு டிசீஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்டென்ஷன். இது என்ன பண்ணணும் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னா, இது எதனாலன்னா ஆல் ஆஃப் அ சடன் டசன்ட் ட்ராப் இன், இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா லைக் ஈட்டிங் all this oil rich foods, over fatty food சாப்பிடுறது, obesity, lack of physical exercise, and then following a sedentary lifestyle and specific going into habits like smoking and alcohol consumption, these also increase the risk of developing hypertension. So the other risk factors like இது மட்டும் தான் ரிஸ்கா அப்படின்னா கிடையாது. இது இல்லாம ஏஜ் இஸ் risk factor. What happens when people age is that even your blood vessels lose their tendency or the nature of flexibility. இப்போ பிளட் வெசல் சுருங்கி விரிகிற கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இதனால பிளட் பிரஷர் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. வாட் அபவுட் ஃபேமிலி ஹிஸ்டரி? வீட்டுல யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் இருந்தா நமக்கு வர்றதுக்கானது ஜாஸ்தி. நெக்ஸ்ட் நிறைய சால்ட் இன்டேக் எடுத்துக்கிறது. அவாய்ட் டேக்கிங் ஹெவி ஃபேட்டி ஃபுட்ஸ் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ். ரொம்ப ஆயில் ரிச் ஃபுட், ரொம்ப ஃபேட்டி ஃபுட், ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் எடுத்துட்டே இருந்தா இட் வில் டெஃபினெட்லி லீட் யூ டு டெவலப்பிங் ஹைப்பர்டென்ஷன். அப்புறம் ஸ்ட்ரெஸ். Once you have a very hectic or stressful life, you should have enough amount of relaxation, or you should try to kind of like meditation, mind relax பண்ணிக்கிற கான்செப்ட் இல்லைன்னா you will have a very stressful, continuous stress increase பண்ணிட்டே இருந்ததுன்னா pressure ஹையா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். that will lead to problem. This needs to be done. So what are the signs and symptoms? Why இது what is other name of hypertension அப்படின்னா like it is also common known as silent killer. Silent killerனா ஏன் அப்படி சொல்றோம்னா we will not be knowing this very easily. we will think இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு, அதனாலதான் என் ஃபீலிங் எனக்கு இந்த படபடப்பு இருக்குது, மற்றபடி அது நார்மல் அப்படின்னு we tend to ignore it. That is not the reality. We have to take care of it. So what is the thing, why do we have to take care of it? Because it leads to some complications like hypertensive nephropathy. அப்படின்னா கிட்னி பாதிக்குது, பிரஷர் ஜாஸ்தியாக கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படும். ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோபதி நரம்பு பாதிக்குது, ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்னா கண்ணு பாதிக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா மற்ற உறுப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்க ஆரம்பிச்சிடும். இது இல்லாம ஹார்ட்டுக்கு டைரக்டாவே நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதனால ஹார்ட்ல வர காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி. ஸோ ஹார்ட்ல வால்வ் டேமேஜ் வர்றது, ஹார்ட்ல பிளட் வெசல்ஸ்னால அங்க பிளாக் வர்றது, பிரெயினுக்கு போச்சுன்னா இதுவே பிரெயின்ல பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஒரு சில இடத்துல ரத்த கசிவு ஏற்படுற மாதிரி, தட் வில் நோன் அஸ் ஸ்ட்ரோக், அந்த மாதிரிலாம் வரும், பார்த்திருப்பீங்க. ஸோ வாட் டு தே டூ இஸ் தட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குன்னா ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? வி ஃபைண்ட் அவுட் பை மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே ஹெட் ஏக்ஸ் இருக்கிறது, டயர்ட்னஸ் இருக்கிறது, அடிக்கடி ஒரு பாக்குற பார்வை பிளட் மங்கலா தெரியுது, பிளட்டா இருக்குது, சும்மா எனக்கு வாந்தி வர ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இஃப் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தெரியுதுன்னா ரெஃபர் them to a doctor immediately. Let them get this checked up. Earlier check பண்ணா early detection is better and it has a better prognosis compared to later detect பண்றது. அந்த காம்ப்ளிகேஷன்ல வந்த பிறகு நம்ம சரி பண்றது கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். அதை விட நம்ம ஏர்லி டிடெக்ட் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன்ஸோட சான்சஸ் குறைக்கலாம். ஸோ எப்படி செக் பண்றோம்? இட் இஸ் டன் பை டிவைஸ் கால்ட் ஸ்பிக்மோமேனோமீட்டர். என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு கஃப் மாதிரி கட்டிட்டு பல்ப் பிரஸ் பண்ணி எவ்வளவு ப்ரெஷர்னு கிரியேட் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணி பாக்குறோம். என்ன மெயினா பாக்குறோம்னா ரெண்டு தான். ஒன்னு மேல ஒரு வேல்யூ இருக்கும், கீழே ஒரு வேல்யூ இருக்கும். 120/80 அப்படின்னா என்னன்னா 120 ஹார்ட் பம்ப் பண்ணும் போது பாக்குறதும், கீழே இருக்க 80 பேர் டயஸ்டாலிக், அது ஹார்ட் ரெஸ்ட் எடுக்கும் போது பாக்குறதும். இது ரெண்டு தான் அதோட பேசிக் நேச்சர். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நார்மல் லெவல் 120/80. எப்போ பிரஷர் ஜாஸ்தின்னு சொல்றோம்? 140 and 90 மேல போச்சு
அப்படின்னா இது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா திஸ் வில் லீட் டு சீரியஸ் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம். அப்படின்னா ஹார்ட்டுக்கான பாதிப்புகள் ஜாஸ்தி வர வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த 140/90 அண்ட் அபோவ் போகும்போதே நம்ம உஷாரா டாக்டர்கிட்ட காட்டி செக் பண்ணி மத்த பாராமீட்டர்ஸ் எக்ஸாம்பிள் இதுக்கு இப்போ கொலஸ்ட்ரால்னால வருதா அந்த காரணங்கள் பார்க்கணும். ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதா அதனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா அது மாதிரி பாக்குறது. அப்புறம் இது இல்லாம இசிஜி எடுத்து பாக்குறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஹார்ட்ல. சரி இது எப்படி தடுக்கலாம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஆல்வேஸ். சரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா வெரி சிம்பிள். இப்ப இருக்கிறது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் தேவை. ஸ்டார்ட் டூயிங் சி இஃப் யூர் பிலோ 50 யூ கேன் கோ ஃபார் ஜிம்மிங் இஃப் யூ ஃபீல் ஆக்டிவ் இனஃப். இல்லையா எனக்கு 50 இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் கை கால் வலி இருக்குன்னா கோ ஃபார் வாக். Regular walking is a very good exercise. Healthy diet. Try avoiding three major things. One, reduce oil intake, reduce salt intake, reduce masala intake. ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் வேணாம், ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் வேணாம், ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ் வேண்டாம். இது தவிர்த்து மேஜர் திங்ஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் குவிட் ஆல்கஹால் இன்டேக் அண்ட் ரெகுலர் பிளட் ப்ரெஷர் மானிட்டர். ஒன்ஸ் நம்ம ஒரு பிபி செக் பண்றோம் 140/80 இல்ல பார்டர்ல வர மாதிரி இருக்குன்னா கீப் ரெகுலர்லி அசஸிங் இட். தட் வில் லீட் டு ப்ராப்பர் மெயின் ஒரு ட்ராக் இருக்கணும் என்ன நமக்கு என்ன நம்ம பிபி இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். Try to go for this meditation. This will improve your stress level, reduce the stress levels and improve your lifestyle. நல்லா கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ப்ராப்பர் மெடிடேஷன் வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் அடியரன்ஸ் டு மெடிசன். சி டாக்டரை பாக்குறோம் வெரி குட். டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் மெடிகேஷனை ஃபாலோ பண்றதுல தான் மெயின் திங். டாக்டர் ஒரு மெடிகேஷன் சொன்னாருன்னா அந்த மெடிகேஷன் டாக்டரை பார்த்துட்டு வந்தா வியாதி சரியாகுது. டாக்டரை பார்த்துட்டு வந்து அவர் சொல்ற மெடிசன் ரெகுலரா போடுறது தான் இருக்குது. 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு தெரியாது, மெடிசன் எங்க இருக்குன்னு தெரியாது. யூ வில் டெண்ட் டு ஃபர்கெட் இட். டோன்ட் டூ தட். 2 நாள் நல்லா இருக்குதா 3ஆவது நாள் மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம் கிடையாது. ரெகுலரா டாக்டர் சொன்ன டியூரேஷன் வரைக்கும் மெடிசனை போட்டுட்டு ரிவ்யூ பண்ணி டாக்டர் ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணுங்க, கண்டினியூ பண்ண சொன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தி மேஜர் திங் என்ன சி அபார்ட் ஃப்ரம் திஸ் ஐக்கு ஜென்ரலாவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வியாதி அப்படின்னு தெரிஞ்சுட்டுனாவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட் பிசிக்கல் எக்ஸசைஸ் தான். என்ன மாதிரி டயட் பண்ணலாம்னா எதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்றோம், எக்ஸசைஸ் பண்ணா என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா சி ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் குட் தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹேபிட் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ரெடியூஸ் தி இன்டேக் ஆஃப் ட்ரக்ஸ் தான். நல்லா நீங்களே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஹார்ட்டுக்கு நல்லா சி ஒன்ஸ் யூ ஹேவ் அ குட் பம்பிங் ஹார்ட் த்ரூ எக்ஸசைஸ் டெஃபினெட்லி ஹாஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ். அப்படின்னா ஹார்ட் இஸ் ஹெல்த்தின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ண இட் வில் ஹேவ் வெரி குட் ரிசல்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அட்வான்டேஜ் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ வெயிட் கெயினோட கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிடும். யூ வில் ஹேவ் a வெரி குட் வெயிட் லாஸ். யூ வில் ஹேவ் யூ வில் ஃபீல் ரியலி ஆக்டிவ் த்ரூ அவுட் த டே பிகாஸ் ஆஃப் குட் எக்ஸசைஸ். இது ரெண்டும் இல்லாம வாட் இஸ் அதர் திங் யூ நீட் டு டு சி ரெகுலர் எக்ஸசைஸ்னால நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாவே what kind of exercise can you do? There's something known as aerobic exercise. That is ரொம்ப strain பண்ணிக்காம you can at least walk 30 to 45 minutes per day. That is I commonly advise my patients like 15 minutes நடங்க, 5 minutes rest எடுங்க so that you regain energy. பண்ற வாக் நல்லா எனர்ஜெட்டிக்கா let it be active enough and every 15 minutes to 5 minutes you can take rest and do it again with full energy. This should be one thing. Diet பொறுத்த வரைக்கும் something known as low salt diet which will actually improve your hypertension control and less oily foods, less spicy foods. This will have a very good impact on your hypertension control. ஏன்னா நம்ம டயட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் யுவர் பனானா அண்ட் யுவர் ஆல்மண்ட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய பொட்டாசியம் இருக்கும். திஸ் இஸ் ஒன் சோர்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் தேர் சம்திங் நோன் அஸ் டேஷ். வாட் இஸ் டேஷ்? டேஷ் இஸ் நத்திங் பட் டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன். அதே தான் நான் சொன்னது. ரெடியூஸ் யோர் ஃபேட் இன்டேக். ஹெவி ஃபேட் ஐட்டம்ஸ் வேண்டாம். ரீப்ளேஸ் இட் பை ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி வாட் சோடியம், ரெடியூஸ் சோடியம் இன் யோர் டயட். ஹவு டு ரெடியூஸ் சோடியம்னா நம்ம எடுக்கிற சால்ட் இன்டேக் கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதும். டேரக்டாவே ரொம்ப இந்த சால்ட் ரிச் ஆயில், சிப்ஸ் ஐட்டம், சால்ட் ரிச் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குறைச்சாவே யூ வில் ஹேவ் வெரி குட் ரிசல்ட்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சும்மா சால்ட் இன்டேக் போட்டு எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். குவிட் ஸ்மோக்கிங். Definitely quit smoking because smoking directly will cause நம்ம ரத்த குழாயோட சுருங்கி விரிகிற தன்மை அஃபெக்ட் பண்றது ஸ்மோக்கிங் தான். ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணாலே போதும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பை practicing yoga, meditation, all this stuff, adherence to medication will have very good results. So our aim should be we should have a proper lifestyle modification, that is good diet and good rest. And apart from this, try taking minimum 6 to 8 hours sleep per day. Having a good nap is very very important. ஏன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்ட் ரீசெட் பண்ற டைமும் நம்ம பாடி பிசிக்கலா ரீசெட் வர டைமும் ஸ்லீப் டைம் தான். ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் ஹேவிங் அ குட் டயட் வித் குட் பிசிக்கல் எக்சசைஸ் வில் ஹேவ் வெரி குட் ரிசல்ட். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.